வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்ன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்னை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 200 கிராம், சால்ட் தேவையான அளவுக்கு, காரத்துக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஸ்மாலாக சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக கொஞ்சமாக நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு பண்ணி நம்ம ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய ஆயில் யூஸ் பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எப்படி நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு கட்லெட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.